ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி பூ செடியிலேருந்து சாமந்தி பூ பதியை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமந்தி பூலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. மெரூன் ரெட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சாமந்தி செடி நட்டு 1 வீக் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இந்த செடியெல்லாம் லீஃபெல்லாம் சோகமாக இருக்குது. இது நல்லா தான் இருந்தது. திருப்பி காலையில் கொஞ்சம் நைட்டு தண்ணி ஊற்றினோடனே காலையில் வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். சில டைமில் சோகமாக தான் இருக்குது இந்த பிளான்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இது போல் இருக்குதுன்னு நீங்கள் பாட்டெல்லாம் மாற்றக்கூடாது. அப்படியே தான் வச்சுருக்கணும். வருதா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா புது செடி வந்து இப்போ இது நின்றுடுச்சு, இது நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு தான் பதியம் வச்ச செடி தான் நம்மளுக்கு நல்லது. எப்போவுமே புது செடியை விட ஒரு வாட்டி புடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பதியம் செடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த செடி பாருங்கள், இது வந்து ஒரு கப்பு தொட்டியில் ஒரு செடி தான். இது நான் வாங்கும்போதே ஒரு செடி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக பிழைக்கும். நமக்கு தெரியுது இந்த பிளான்ட்டு பார்க்கும்போது. இது வந்து சாஃப்டாக இருக்குது லீஃபெல்லாம். அதுவே இந்த பிளான்ட்டு பார்க்கும்போது நல்லா லீஃபெல்லாம் ஸ்டிஃபாகவே இருக்குது. அதுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து நம்ம பிளான்ட்டு வாங்கும்போது தான் பிழைக்கும். சப்போஸ் இது போல் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ரொம்ப உச்சி வெயிலே வைக்காதீங்க. கொஞ்சம் பாதி வெயில் பாதி நிழல்லே வச்சுட்டு ஒரு வாட்டி தான் தண்ணி விடணும். மேல் சாயில் மட்டும் நனைச்சி விடுங்க. ஒரே வாட்டி விட்டுட்டிங்கன்னா 5 days வரைக்கும் நீங்கள் மேல் சாயில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் வாட்ரு. சப்போஸ் இது போல் வாடி போனால் சொல்கிறேன் நான். இப்போ சாமந்தி பூவால் எப்படி வேர் பிடிக்க வைக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது போல் பூவை கட் பண்ணிவிட்டு, அதாவது பூ கடியில் இது போல் இருக்கும், சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பூ கொட்டி ஒரு இலை கூட இருக்கும். நீங்கள் அந்த இலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இலை இருந்ததுன்னா அந்த குட்டி இலை பாருங்கள், குட்டி இலை இருக்கு பாருங்கள். அதுக்கு அடியில் கட் பண்ணிட்டு நீங்கள் வைக்கணும். அதுக்கு கீழே நான் சொல்கிறது. அந்த இலையே இல்லைன்னா கூட வரும். ஏற்கனவே எல்லோ சாமந்தி பூ வந்து நட்டு காமிச்சிருக்கேன். அது கூட நல்லா ரூட்டு வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் உள்ளேருந்து எழும்பி வந்துடுச்சு. நான் அந்த சமயத்தில் வந்து அடுத்து வீடியோ பண்ணல. ஒரு சாமந்தி இலை கூட வச்சு நீங்கள் ரூட்டு வர வைக்கலாம். சாமந்தி பூ சப்போஸ் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சில செடி வாங்கின செடி இருக்காது. அதனால தான் லீஃப் கட் பண்ணுவீங்க, பூ கட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக ஒரு பூ இல்லைனாலும் ஒரு பூ வந்து பிழைக்கும் உங்களுக்கு. அது போல் வச்சா கூட சொல்கிறேன். பூ வந்து வாங்குகிற கடையில் அந்த பூ வந்து அப்போ தான் அவங்க ஒரு 2 days மட்டும்தான் ஆகுது அந்த பூ பறிச்சுன்னா நமக்கு ரூட் வந்துடும். ரொம்ப நாள் ஆனால் தான் அவங்க ஸ்டாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த பூ பழசாயிட்டு வராது. இப்போ தான் சீசன் வந்து நல்லா சில்லுன்னா இருக்குது. அதாவது ரெய்னி சீசனு, பனி சீசன் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்காக நமக்கு வந்து அந்த செடி பிழைக்கும். நீங்கள் கடையில் வாங்கின சாமந்தி பூ வச்சா கூட சொல்கிறேன் நான். இந்த ஐடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இவ்வளோ நல்ல பூவாக இருக்குது. ஏற்கனவே எல்லோ கலர் வந்து பூ வந்து நான் சீடுக்கு பாலினேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பூ நல்லா பெருசாக ரொம்ப பெரிய பூவாச்சு. அதுக்கப்புறம் அந்த சீடு வந்து நான் தொலைச்சிட்டேன். பாலினேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க, சீடு ஃபார்ம் ஆகிடும். பெரிய சாமந்தி பூக்கு நான் செய்யணும் சொல்கிறது. இப்போ இந்த சின்ன பூ எடுத்துக்கிட்டு இந்த பெரிய பூவுக்கு நீங்கள் பண்ணணும் பாலினேட்டு. கண்டிப்பாக சீடு வரும். இந்த பூச்செடி பாருங்கள், இது கொஞ்சம் செடி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் உயிர் இருக்குது, நல்லா தான் ஸ்லோவாக வளருது. இந்த பூவை தான் நான் கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பூ வந்து எந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கிளை வந்து மேலே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கிளை வந்து கீழே இருக்கிற மாதிரி. பூவை மட்டுமே நான் வச்ச லீஃப் கூட கிடையாது. இந்த பூவும் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 பூ வச்சுருக்கிறேன். ஒரு பூ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லோ கலர் பூ. இது வந்து எல்லோ கலருன்னு இல்லை, ப்ரௌனும் சேர்ந்தா போல தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இந்த பிரான்ச்னு பாருங்கள். இது போல் வைக்கிறேன் நான். இது வந்து கொக்கோ பீட் இருக்குது இந்த சாயிலுக்குள்ளே. தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றக்கூடாது, வச்சுட்டு போயிடு. இது போல் நீங்கள் பூவால் கூட ரூட்டு வர வைக்கலாம். இது போல் பூ வச்சதுக்கப்புறமா ஒரு 10 days 15 days ஆகும் நல்லா ரூட் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.